மீன் பிடிக்கும்போது ஒருத்தர் மட்டும் வரலையாம். அதனால அவங்க வீட்டான் போயிட்டு கூப்பிட்டாராம். கூப்பிட்டு பார்த்தா அவங்க மனைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாராம். அதனால அவர் மட்டும் போக சொன்னாராம். அதனால அவர் மட்டும் போய் மீன் பிடிச்சாராம். அவர் மட்டும் போய் வலை வச்சு போட்டாராம். போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சான். அதை இஸ்து பார்த்தாராம். கனமா இருந்துச்சான். அதனால 2 மீன் இருக்கும்போது நம்ம இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதனால இழுத்து பார்த்தாராம். பார்த்ததுக்கு அப்புறம் 4 மீன் வந்துச்சான். ஒரு பாட்டில் வந்துச்சான். அந்த பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணாராம். ஓப்பன் பண்ணா பெரிய பூதம் வந்துச்சான். அந்த பூதம் வந்து எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு இப்போதான் சாப்பாடு வந்துருக்குது, அதனால நான் சாப்பிட போறேன்னு சொல்லிச்சான். அந்த பூதம் சொல்லுவா இவர் பயமாயிடுச்சான். அதனால இவர் என்ன பண்ணாரா, நீ எப்படி இதுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மீன் பிடிக்கிறவர். அதனால அது சொல்லிச்சான், ஒரு நாள் நான் இது எல்லாரையும் பயமுறுத்தி கொல்லும் போது ஒருத்தர் வந்து பார்த்து மேஜிக் பண்ணி இந்த பாட்டிலுக்குள்ள அனுப்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால ஒரு பிளான் போட்டாராம். நம்ம வந்து வேற மாதிரி பண்ணலாம். இது நம்ம வந்து உள்ள இருக்கிற மாதிரி போகலாம். நம்ம வந்து உள்ள இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாராம். இது நான் சொல்றேன் உங்க கதையை அப்படின்னு சொன்னாராம். நான் வந்து உள்ள இருந்தா நீ வந்து வெளியே இருந்த, நான் வந்து நீ அதுக்கு பார்த்தா நீ உள்ள இருக்குன்னு சொன்னாராம். அதுக்காக அந்த பூதத்துக்கு குழம்பு போயிடுச்சான். அதனால அந்த பூதம் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து செஞ்சு காட்டுன்னு சொல்லிச்சு. அந்த பாட்டிலுக்குள்ள போச்சான்.